அனைவருக்கும் வணக்கம்மா. இப்ப நம்ம நல்ல பதிவு தான் பார்க்க போறோம். நெறைய வீட்ல இப்ப இந்த பிரச்சனை இருக்குது. நாங்க தங்கம் வாங்குறோமா, ஆனா வீட்ல தங்கவே மாட்டேங்குது. பொட்டு நகை கூட இருக்க மாட்டேங்குது. வாங்குன உடனே அடகுக்கு போயிடுது. இதுக்கு நாங்க என்னதான் செய்யறது? ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்க நகை வாங்குறோம். ஆனா ஏதாவது ஒரு சூழ்நிலையில எங்களுக்கு நகை அடகுக்கு போயிடுது. அதனால என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றவங்க நெறைய குடும்பங்கள்ல இருக்குது. எல்லாருமே நகை வாங்குறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நகை வாங்குறோம். அது க அது வந்து நமக்கு வீட்ல தங்கல, அது நம்மளால போட்டு பார்க்க முடியல அப்படின்னு நெனைக்கும்போது, எல்லாருக்குமே கஷ்டம் இருக்க தான் செய்யும். அதுக்காக தாம்மா இந்த பதிவு போடுறேன். நம்ப நகை வந்து வீட்ல தங்க மாட்டேங்குது அப்படின்னு இருக்க காரணம் என்ன அப்படின்னா, நம்ம என்ன பண்ணுவோம், நகைய வாங்கிட்டு வந்தோனே சில பேர் என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு அப்படியே ஒரு நல்ல நாள் பார்த்து அப்படியே கழுத்துலயோ, இல்ல கையிலயோ, காதுலயோ அணிஞ்சுப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, எடுத்து அப்படியே அணிஞ்சுப்பாங்க. அந்த மாரி நீங்க செய்யாம, புது நகை வாங்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த நகைய என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஒரு பவுலு, அப்படி ஏதாவது கண்ணாடி பவுலு, அது மாரி கண்ணாடி பவுலா இருந்தா எடுத்துக்கோங்க. இல்ல இது மாரி கண்ணாடி கிளாஸ் இருந்தாலும் நீங்க எடுத்துக்கோங்க. அதுல வந்து மஞ்சள் தண்ணிய நல்ல சுத்தமான தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மஞ்சள், உப்பு இது 2த்தையும் அதில போட்டு, அந்த புதுசா வாங்கிட்டு வந்த தங்கத்த அதில போட்டு உடனே எடுத்துருங்க. ரொம்ப நேரம்லாம் போட்டுருக்க வேணாம். போட்டு எடுத்துட்டு, திருப்பியும் நார்மல் வாட்டர்ல நம்ப அலசிக்கணும். அது மாரியே செய்யணும். ஏன் அப்டின்னா, தங்கம் வாங்குற கடையில வந்து எல்லாராலயும் ஒரே அந்த சில பேர் என்ன பண்ணுவாங்க, 5 பவுன் நகை பாப்பாங்க. அவங்களால அத வாங்க முடியாது. அந்த ஏக்கங்கள் இருக்கும். சில பேர் வந்து, "இதுதான் என்னைக்கு நம்ம போட்டு பார்க்க போறோமோ!" அப்படின்னு அந்த நகைய பார்த்து ஏங்குறவங்க நெறைய பேர் இருப்பாங்க. எல்லாமே கஷ்டத்துல ஓரளவுக்கு இருக்கிறவங்க தான். அப்படி இருக்கும் பட்சத்துல, அவங்க தொட்டு பார்த்துருக்கலாம். அல்ல போட்டு பார்த்துருக்கலாம் கடையில. அதனால அந்த மாரி கடையிலேருந்து நம்ம வாங்கிட்டு வர தங்கத்த உடனே நம்ம போட்டுக்காம, ஏன்னா தங்கத்த பொறுத்தவரைக்கும் யாரு போட்டு பார்க்குறாங்களோ, அவங்களுடைய ராசி நமக்கு வரும்னு சொல்லுவாங்க. இத யாருமே நான் குறை சொல்லல. அதாவது அந்த மாரி ஒரு சொல்லுவாங்க. அதுக்காக சொல்லப்படுது. அதனால நம்ம வாங்கிட்டு வந்தோனே, இந்த மாரி கண்ணாடி பாட்டிலையோ, கண்ணாடி டம்ளரோ அல்லது கண்ணாடி பவுலோ ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு, அதில சுத்தமான தண்ணீல மஞ்சள், உப்பு போட்டு ஒரு தடவ அலசி எடுத்துட்டு, மறுபடியும் நார்மல் வாட்டர்ல அலசிட்டு, நீங்க சாமி படத்திட்ட வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க அணிஞ்சீங்கன்னா, அந்த நகை எந்த சூழ்நிலையிலும் உங்கள விட்டு போகவே போகாது. இது மாரி செய்யுங்க. அது மாரி நம்ம நகை கடையில வந்து அடவு வாங்கிட்டு வந்த உடனே என்ன பண்ணுவோம், ஒரு ரொம்ப வருஷம் அடகு கடையிலே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், அப்பாடா! நம்ம நகை வந்துருச்சு அப்டி சொல்லிட்டு டக்குன்னு எடுத்து போட்டுருவோம். அந்த மாரி நம்ம போடவே கூடாது. நகை கடையிலேருந்து வந்த பிறகு, இதே மாரி என்ன பண்ணா, நல்ல நார்மல் வாட்டர்ல ஃபுல்லா ஃபர்ஸ்ட்டு நல்லா அலசிக்கணும். ஒரு பாத்திரத்தில வச்சோ, இல்ல நேரடியாவோ டேப்ல காமிச்சோ அலசிக்கிட்டு, என்ன பண்ணணும்னா, இந்த மாரி ஒரு வெள்ள துணிய எடுத்துக்கங்க. அந்த வந்து புதுசா தான் அந்த துணி இருக்கணும். பழசா யூஸ் பண்ண துணி இருக்கக்கூடாது. நமக்கு இந்த ரேஷன் கடையிலாம் நெறைய பேர் அத யூஸ் பண்ண மாட்டாங்க. இல்ல அந்த துணிய கூட நம்ம வச்சுக்கலாம். அத வந்து புதுசா கொஞ்சம் போல கட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் போல கட் பண்ணிக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்ப எடுத்துக்கங்க. உப்ப எடுத்து அந்த துணி மேல கொட்டிக்கங்க. கொட்டிக்கிட்டு, அது மேல வந்து அந்த நகைய வச்சுட்டு, நீங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஒரு நைட்டு ஃபுல்லாவே சாமி படத்துக்கு முன்னாடி இருக்கலாம். சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு, மறுநாள் காலைல நீங்க எழுந்து குளிச்சுட்டு, மறுபடியும் அந்த சாமி கும்பிட்டுட்டு நம்ம நகை எடுத்து அணிஞ்சுக்கலாம். இது மாரி செஞ்சோம்னா, இந்த தோஷங்கள்லாம் நமக்கு இருக்காது. ஏன்னா சில பேர் தொட்டது பிறகு நமக்கு வந்து சில தோஷங்கள் வரும் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து இது மாரி செஞ்சுக்கலாம். இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க. புது நகையா இருக்கட்டும், அல்ல அடகுலேருந்து வாங்கிட்டு வர நகையா இருக்கட்டும், எந்த நகையா இருந்தாலும் இந்த மாரி நீங்க இது 2த்துல எந்த பரிகாரம் செஞ்சாலும் நல்ல பலன் இருக்குமா. உங்க வீட்ல இருக்க நகை வந்து அடகுக்கே போகாது. அப்படியே பணம் கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ரூபத்துல இருந்து பணப்பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். இது க முற்றிலுமான ஒரு நல்ல நம்பிக்கை. எந்த விஷயத்த ஒரு செய்ய போனாலும் நம்பிக்கையோட செய்யுங்க. இதுல வந்து சில பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் குடுக்குறாங்க. அது அவங்களுடைய இஷ்டம். அவங்க குடுத்துட்டு போறாங்க. நம்பிக்கையோட எந்த செயலுமே நம்ம செய்யணும். அது மாரி நீங்களும் இது மாரி செஞ்சு பாருங்க. எப்பயுமே வீட்ல தங்கத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. வாழ்க வளமுடன்.